بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வகுப்பிலே ஹிதாயத் ஓர் விளக்கம் என்கின்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக எங்களுடைய நடைமுறையில் அதிகம் நாங்கள் பேசிக்கொள்கின்ற ஒரு வார்த்தை தான் இந்த ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை. சாதாரணமாக நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே இந்த வார்த்தையை பாவித்தாலும் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு பேசுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் இது தொடர்பாக நாங்கள் ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக புரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழி என்கின்ற இந்த வார்த்தை அது பல அடிப்படைகளில் நாங்கள் நோக்கலாம். அதிலே முதலாவது, நாங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய மார்க்க ரீதியாக நாங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஹிதாயத் என்பதையும் தாண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விடயங்களும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன. அல்லாஹுடைய அந்த ஏற்பாடு, அவனுடைய வழிகாட்டல் சகலவற்றிலும் இருக்கின்றன. சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். நாம் பிறந்தது முதல் நாங்கள் மரணிக்கின்ற வரை இந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்கள் சகலதிலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய வழிகாட்டலை, அவனுடைய உதிர்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். எங்களுடைய உடம்பையே நாங்கள் பார்க்க முடியும். எங்களுடைய கண் எவ்வாறு இயங்குகிறது, எங்களுடைய மூளை எவ்வாறு இயங்குகிறது, எங்களுடைய உடல் உறுப்புகள், எலும்புகள் இதெல்லாம் எப்படி இயங்குகின்றன, அல்லாஹு தஆலா இதை எப்படி வடிவமைத்திருக்கிறான் என்பதை சிந்தித்தாலேயே அல்லாஹுடைய ஹிதாயத் எல்லா விஷயங்களிலும் சம்பந்தப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, எங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால், எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டால் வைத்தியர்கள் அதை பொருத்துகிற வேலையைத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு தசைநார்கள் உருவாகி மீண்டும் அது ஒரு உடல் அமைப்பை பெறுகிறது என்றால் அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஏற்பாடு நம்முடைய உடம்பில் இருக்கிறது. மனித வர்க்கமாக இருக்கலாம், ஜின் வர்க்கங்களாக இருக்கலாம், சகலதற்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே அந்த ஏற்பாடை வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹு தஆலா சூரத்து தாஹாவிலே பேசுகின்ற பொழுது எப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். கால ரப்புன அல்லதி ஆஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு. தன்னுடைய படைப்புக்கு அல்லாஹ் சகலதையுமே கொடுத்திருக்கிறான். சகலதையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறான். கொடுத்துவிட்டு அந்த ஒவ்வொரு படைப்பும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா வழிகாட்டியிருக்கிறான். சும்ம ஹதா, பிறகு அல்லாஹு தஆலா வழிகாட்டினான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளியே வருகிறீர்கள், லா தஅலமூன ஷையன், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் அருந்த வேண்டும் என்கிற அந்த ஏற்பாடை அல்லாஹு தஆலா இயல்பாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி நாங்கள் இந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாலே
அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அல்லாஹு தாலா எவ்வாறு வாழ வேண்டும், தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அமைத்திருக்கிறான். இந்த ஹிதாயத் என்பது மனிதர்கள் தங்களுடைய நலன்களை பெற்றுக்கொள்வதற்காக, தங்களுடைய தேவைகளை அடைந்து கொள்வதற்காக, வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்வதற்காக, இந்த உலகத்தில் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, இப்படியான பல விஷயங்களுக்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அந்த ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறான். தேனிக்கு கூட அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான்? வாவுஹா ரப்பு கைலன் நஹ்லி அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூத்தன், மலைகளில் உங்களுடைய வீடுகளை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகிறான் என்று தேனீகளுக்கு அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். எங்கு வஹி என்றால் அர்த்தம் என்ன? அல்லாஹு தாலா அதற்கு வழிகாட்டுகிறான். தேனீக்கள் என்ன செய்கின்றன? ஒவ்வொரு மலர்களிலும் இருக்கக்கூடிய காம்புகளில் இருக்கக்கூடிய அந்த பிசின்கள் போன்ற அந்த பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து மனிதர்களால் கூட கட்ட முடியாத கூட்டை தனக்காக கட்டிக்கொள்கிறது. மனிதர்களுக்கு கல், மண், இரும்பு இதெல்லாம் தேவைப்படுகிறது. ஆனால் பாருங்கள், அல்லாஹுடைய ஒரு உதிர்ப்பு அந்த தேனீக்கு இருக்கிறது. மனிதர்கள் இன்றும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதற்கு கூட வழிகாட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வழிகாட்டல் என்பது எல்லாருக்குமே இருக்கும். உலகத்திலே ஈமான் கொண்டவர்களுக்கும் இது பொருந்தும். ஈமான் கொள்ளாதவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று இந்த உலக ரீதியாக அவர்கள் அமைத்து கொண்டு போகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய பொதுவான ஏற்பாடு. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மார்க்கம் சார்ந்து அவனுடைய தீன் சார்ந்து வழிகாட்டுகிற ஒரு ஹிதாயத், நமக்கு சொல்லித் தருவது. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால்தான் நாளை மறுமை நாளில் உங்களால் சுவர்க்கம் போக முடியும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய வழிகாட்டலை நேர்வழி பெற்று நாளை மறுமை நாளில் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற வழிகாட்டல்கள். இதற்கு ஹிதாயத்து தலாலா என்று சொல்வார்கள். இந்த ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா எல்லோருக்குமே, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கிறான். இதுதான் நேர்வழி, இது தவறான வழி, இந்த வழியில் சென்றால் தான் நீங்கள் சுவர்க்கம் போக முடியும், இந்த வழியில் சென்றால் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் என்று எல்லாருக்குமே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழிகாட்டுகிறான். அதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. இந்த உள்ளத்திற்கு அல்லாஹு தஆலா கற்பித்திருக்கிறான், உணர்த்தி இருக்கிறான். எது நல்லது எது கெட்டது என்பதை அறியக்கூடிய அந்த அறிவை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இது அல்லாஹ் மீது கடமை. ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹுடைய கடமை. மனிதர்களுக்கு இதுதான் சரியான பாதை, இது தவறான பாதை என்பதை காட்டி கொடுப்பது யாருடைய கடமை? அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹு தஆலா சமூது கூட்டத்தாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறான்? வ அம்மா சமூது ஃபஹதைனாஹும், சமூது கூட்டத்தாருக்கும் இதுதான் சரியான வழி, இதை பின்பற்றுங்கள் என்று நாங்கள் ஹிதாயத்தை சொல்லி கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சமூது கூட்டத்தார் எவ்வளவு மோசமானவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். வரலாற்றில் அல்லாஹ் அல் குர்ஆனில் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார். இவர்களுக்கு கூட ஃபஹதைனாஹும், அவங்களுக்கு நேர்வழி இதுதான் என்று நாங்கள் காட்டி கொடுத்தோம். ஆனால் ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, அவங்க நேர்வழியை தெரிவு செய்யலை, தவறான வழியைத்தான் அவர்கள் தெரிவு செய்து கொண்டார்கள், அவர்கள் நேர்வழியை தெரிவு செய்யலை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வழிகாட்டி இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்ன அலைனா லெல் ஹுதா, எங்களுக்கு கடமை மனிதர்களுக்கு இதுதான் சரியான பாதை என்று காட்டி கொடுப்பது எங்கள் மீது கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹ் மீது கடமை. இந்த அடியார்கள் யாரையும் விடாமல் அவர்களுக்கு இதுதான் சத்தியமான பாதை என்பதை காட்டி கொடுப்பது என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய இயல்பிலேயே இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஒருவருக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோமையாக இருந்தால், ஒரு நல்ல உள்ளமுள்ள ஒரு மனிதராக இருந்தால் இரவு நேரத்தில் அவருக்கு தூக்கம் போகாது. அநியாயம் செய்து விட்டோமே, அநியாயம் செய்து விட்டோமே என்று அவருடைய மனம் பதறும். யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது? அல்லாஹு தஆலா அவனுடைய உதிர்ப்பை, ஃபித்ரா என்கிற மனிதனுடைய உதிர்ப்பை அல்லாஹு தஆலா எல்லாரிடத்திலையுமே வைத்திருக்கிறான். அப்போ தவறு செய்கின்ற பொழுது மனம் வலிக்கிறது,
பாவம் செய்கின்ற பொழுது மனம் கஷ்டப்படுகிறது. மனிதன் எந்த சூழ்நிலையில் அவன் தவறு செய்தாலும் அவனுடைய உள் மனது சொல்கிறது, நான் தவறிட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன் என்று தனிமையில் அவள் சிந்திக்கத்தான் செய்கிறான். இந்த சிந்திப்பு எங்கிருந்து வருகிறது? இந்த நேர்த்தியாக சிந்திக்க மனிதன் பழகுவது எங்கிருந்து வருகிறது என்றால் அல்லாஹு தாலாவுடைய அந்த ஹிதாயத் என்பது அடிப்படையிலே இருக்கிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனை கொண்டு ஹிதாயத்தை வழங்கினான். ஹுதல் லின்னாஸ், மனிதர்கள் எல்லோருக்குமே அல்லாஹு தாலா ஹிதாயத்தை வழங்கினான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி ஹிதாயத்தை வழங்கினான். ரசூல்மார்களை அனுப்பி ஹிதாயத்தை வழங்கினான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹிதாயத்தும் அல்லாஹு தாலா எல்லோருக்குமே கொடுக்கிறான். மூமின்கள் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹு தாலா வழங்கப்படுத்துகிறான். ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் இதுதான் சத்தியம், இப்படி வாழ்ந்தால்தான் நீங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கற்றுக் கொடுக்கிறான். இதற்கு சொல்வார்கள் ஹிதாயத்துல் இர்ஷாத். மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா இதுதான் நல்ல பாதை என்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா கற்றுக் கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹிதாயத்தை பொறுத்தவரையில் வலிகுல்லி கௌமின் ஹாத், அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் இருந்துதான் இருக்கிறார்கள். வைமின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர், எந்த ஒரு உம்மத்தாக இருந்தாலும் சரி அந்த உம்மத்திற்கு நேர்வழியை சொல்லக்கூடியவர்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்துதான் ஆகுவார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இது ஹிதாயத்துல் இர்ஷாதுன்னு சொல்வார்கள். அல்லாஹு தாலா வழிகாட்டுகிறான், இதுதான் நல்ல பாதை என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இது இரண்டாவது ஒரு பகுதி, சுருக்கமாக சொல்கிறேன். மூன்றாவது ஒரு ஹிதாயத் இருக்கிறது. இது என்ன ஹிதாயத் என்றால், இரண்டாவது ஹிதாயத் சொல்லிக் கொடுப்பது தான். இதுதான் சரியான பாதை. வஹதைனாஹு நஜ்தைன், நாங்கள் அவங்களுக்கு ரெண்டு பாதைகளை காட்டி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, ஒன்று நன்றி உள்ள ஒரு பாதை, அல்லது தவறான அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டு நடக்கின்ற பாதை. இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமும் எல்லா அடிப்படையிலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எங்களுடைய பகுத்தறிவை உதிக்கச் செய்து எங்களுக்கு இதுதான் சரியான பாதை என்று காட்டுகிறான். ஷரஅ, மார்க்கத்தின் மூலம் இதுதான் சரியான பாதை என்று காட்டுகிறான். அவ்வப்போது உலகத்திலே பல்வேறுபட்ட தண்டனைகளை கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் பாவம் செய்தீர்களேயாக இருந்தால் தண்டனை உங்களுக்கு வரும் என்று சொல்கிறான். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே ஹிதாயத்து தான். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹு தஆலா கற்பிப்பது தான். இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை சொல்லித் தருகிறான். மனிதனுடைய ஆச்சரியமான படைப்பை பார்க்கிறீர்கள், அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை சொல்லித் தருகிறான். மண்டை ஓட்டுக்கு உள்ளே அல்லாஹு தஆலா மூளையை வைத்திருக்கிறானே, இதை சிந்தித்தால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹிதாயத்தை சொல்லித் தருகிறான். தாயுடைய கருவறையை ஒரு ஹவுலு மாதிரி வைத்து அதற்குள்ளே கருவை அல்லாஹு தஆலா வைத்து பிறகு குழந்தையை பிறக்கச் செய்கிறானே, இதை சிந்தித்தால் அல்லாஹு தஆலா இதன் மூலம் உங்களுக்கு நம்முடைய பாதை, நாம் காட்டித் தருகிற பாதை தான் சரியான பாதை என்று சொல்கிறான். உலகத்தில் நீங்கள் எங்கே திரும்பினாலும் சின்ன 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 விஷயங்களில் எல்லாத்திலையுமே அல்லாஹு தஆலா இது நேர்வழிக்கான ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறான். இது இரண்டாவது விஷயம், அல்லாஹ் கற்பிக்கிறான் நமக்கு. மூன்றாவது ஒரு ஹிதாயத் ஒன்று இருக்கிறது சகோதரர்களே. அது என்ன ஹிதாயத் என்றால், எங்களுடைய உள்ளத்திலேயே ஹிதாயத்தின் பக்கம் செல்வதற்கான அந்த ஆசையையும் ஆர்வத்தையும் அல்லாஹு தஆலா உள்ளத்திலேயே போடுவது. இதற்கு சொல்வார்கள் ஹிதாயத்து தௌஃபீக் என்று சொல்வார்கள். இது யாருடைய கையில் மாத்திரம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் மாத்திரம்தான் இருக்கிறது. இரண்டாவது ஹிதாயத் ரசூலுல்லாவும் அதை சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான வழியை காட்டுறீங்க என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறான். இது என்ன ஹிதாயத்? அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவுக்கு கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். இது ரசூலுல்லாவுடைய பணி. ஆனால் உள்ளத்துக்குள் கொண்டு வந்து போடுவது என்பது, மனதுக்குள் ஹிதாயத்தை கொண்டு வந்து போட்டு நல்வழியின் மீது ஒரு ஆசையும் ஆர்வம் அந்த உள்ளத்திலேயே ஏற்பட்டு விருப்பம் ஏற்பட்டு ஹிதாயத்தை நோக்கி கால்கள் நகருவது என்பது இருக்கிறதே,
இது அல்லாஹ்வை தவிர யாருடைய கையிலும் கிடையாது. இதற்கு என்ன சொல்வார்கள்? ஹிதாயத்து தௌஃபீக். அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் மூலம் அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிற ஹிதாயத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், சில நேரம் பள்ளி வாயிலுக்கு அதிகமாக பயான்களுக்கு வரக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீரானதாக இருக்காது. அடிக்கடி குர்ஆன் வசனத்தை கேட்பாங்க, அடிக்கடி கபூர் வாழ்க்கையை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுவதை கேட்பார்கள், மஹ்ஷர் மைதானத்தினுடைய அமளி சுமளிகளை பற்றியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் நீண்ட காலமாக ஏதோ ஒரு பாவத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவங்களுடைய உள்ளத்தில் இன்னும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த அவன் புறத்தில் இருந்து போடுகிற அந்த தௌஃபீக் என்கிற அந்த ஹிதாயத் வரவில்லை. மஸ்ஜிது நபவியிலே தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்தாலும், அங்கு போய் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சில பாவங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். சாதாரணமாக மனிதனுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கலாம், அதிகம் மார்க்கத்தை கேட்குற ஒரு சூழலில் இருப்பாங்க. ஷிர்க்கு செய்யக்கூடாது என்பதை கேட்குற ஒரு சூழலில் இருப்பாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கத்தை செலுத்தக்கூடாது என்பதை அடிக்கடி கேட்பாங்க. நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வைக்க வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் உள்ளத்தில் அந்த உதிர்ப்பு வராது. அதே நேரம் பாவங்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் சில மனிதர்கள் வாழ்வார்கள். எங்கு திரும்பினாலும் பாவம், அரைகுறை ஆடைகளோடு இருக்கக்கூடிய கலாச்சாரம், எங்கு திரும்பினாலும் மோசமான விஷயம், எந்த பக்கம் பார்த்தாலும் மதுவாக இருக்கிறது, பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அவங்க படிக்கிற பாடசாலையும் அப்படி இருக்கிறது, அவர்கள் வார்க்கப்படுகிற பல்கலைக்கழகங்களும் அப்படி இருக்கிறது, அவங்களுடைய வீட்டு சூழலும் அப்படி இருக்கிறது, அயலவர்களும் அப்படி இருக்கிறார்கள். எல்லாமே பாவமான சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பான், தஹஜ்ஜத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். இது எங்கிருந்து வந்த ஹிதாயத்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன் புறத்திலே இருந்து கொடுக்கக்கூடிய தௌஃபீக் என்கிற வகையை சார்ந்த ஹிதாயத் சகோதரர்களே. அதனால தான் ஹிரக்கல் மன்னனை பாருங்கள். ஹிரக்கல் மன்னன் அபூ சுஃபியானோடு நீண்ட ஒரு உரை நிகழ்த்தியதாக புகாரியிலே வருகிறது. அந்த நீண்ட உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர்கள், அவங்களோட குடும்பம் எப்படிப்பட்டது, அவரோட தன்மை எப்படிப்பட்டது, அவருடைய வாய்மை எப்படிப்பட்டது, இதெல்லாத்தையும் விசாரிக்கிறான். விசாரித்தவுடன் அவருக்கு விளங்கிவிட்டது, ஹிரக்கல் மன்னருக்கு இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று தெளிவாக விளங்கிவிட்டது. அப்போ ஆசை வருகிறது, எப்படியாவது ரசூலுல்லாஹ்விடம், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகிறது. என்ன சொல்கிறார்? தவண்டேனும் நான் போக வேண்டும் என்றிருந்தால் அங்கு நான் போய்விடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் அவருக்கு ஹிதாயத்து கிடைத்ததா? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி தான் அபூ தாலிப் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா மரணிக்கிற அந்த தருவாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் என்ன கேட்டாங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவருக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. நிறைய நபிமார்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம், அவர்களுடைய உறவுகளுக்கு ஹிதாயத் வரவில்லை. நபிமார்களுடைய தாவத் என்பது அவ்வளோ தாக்கம் செலுத்தக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவத் என்பது அவ்வளோ தாக்கம் செலுத்தக்கூடியது. அப்படி இருந்தும் அல்லாஹு தஆலா அவருக்கு ஹிதாயத்தை நாடவில்லை என்றிருந்தால் இந்த ஹிதாயத் என்ன ஹிதாயத்? ஹிதாயத்து தௌஃபீக், அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வரக்கூடிய ஹிதாயத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சிலருக்கு ஹிதாயத்தை நாடுவதில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். ஆனால் சில நேரம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சிலருக்கு ஹிதாயத்தை நாடுவதில்லை. அதற்கு சில காரணங்களையும் அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. என்ன காரணம் சொல்லுகிறது? உதாரணமாக முதலாவது ஒரு காரணத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு எவ்வளோ போதனை தான் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற அந்த தகுதி அவர்களிடம் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எவ்வளோதான் போதனைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும்
சில அடியார்கள் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர்களுடைய மனநிலை இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உதாரணமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வதை பாருங்கள். வலி அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் லாஸ்மாஹும், அவங்களிடத்தில் நலவு இருக்கிறது என்று அல்லாஹ் அறிந்திருந்தால் ஹிதாயத்தை அவர்களுக்கு கேட்க செய்திருப்பான். அவங்களிடத்தில் நலவு இல்லை, வலவ் அஸ்மாஹும் லெத்தவல்லவ், ஹிதாயத் இதுதான் என்று காட்டி கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தில் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சில நேரம் ஹிதாயத் என்கிற அந்த விஷயம் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும். இப்போ தொழுகை என்பது கடமை என்று அதிகமாக சொல்லப்படும், தொழாதவர்களுக்கு பெரிய தண்டனை உண்டு என்று. ஆனால் தொழாமலேயே காலத்தை கழித்து கொண்டிருப்பார். அந்த பக்குவம் அவரிடத்தில் இன்னும் வரவில்லை. அல்லாஹு தஆலா அந்த ஹிதாயத்தை கொண்டு சேர்ப்பதற்கான அந்த மூல பக்குவம் அவரிடத்தில் இன்னும் வராததால் அல்லாஹு தஆலா விட்டு வைத்திருக்கிறான். அப்படியும் சில நேரம் நடக்கலாம். அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அநியாயம் என்கிற விஷயம், மனிதர்களுக்கு அநியாயம் செய்தோமையாக இருந்தால் அதுவும் ஹிதாயத்தை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கும். யாருக்காவது நாம் அநியாயம் செய்து அவனுடைய மனதை நோகடித்தோமையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரமாக இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள் வரும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வதில்லை, நேர் வழி காட்டுவதில்லை. அநியாயம் என்பது மிக பாரதூரமான விஷயம். ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்காமல் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஹிதாயத்தை வழங்காமல் இருப்பதற்கு நிறைய காரணங்களில் பிரதானமான காரணம் என்னது? அநியாயம். இந்த அநியாயம் என்கிற அந்த அளவுக்கு நம்முடைய ஹிதாயத் தூரமாகி கொண்டே இருக்கும். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதே மாதிரி இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் மனிதனுடைய உள்ளத்தில் சில நேரம் ஒரு வெறுப்புணர்வு இருந்தாலும் ஹிதாயத் தூரமாகி கொண்டிருக்கும். உதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு ஷ்மஅஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆஹிரா, அல்லாஹ்வுடைய பெயர் சில மனிதர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் சரியாக மறுமை நாளை ஈமான் கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிற நேரத்தில் அதை விரும்பி அவர்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அவங்களுடைய ஹிதாயத் என்ன செய்யலாம், தூரமாகலாம். சில மனிதர்களுக்கு பயான் பண்ணினால் அவங்களுக்கு அது அலர்ஜிக் மாதிரி, அல்லது தாடி வையுங்கள் அப்படி என்று சொன்னால் அது அவங்களுக்கு அலர்ஜிக் மாதிரி. எந்நேரம் பார்த்தாலும் பயான் என்று இருப்பதா அப்படி என்று கேட்கக்கூடியவர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் பயான் என்றும் மார்க்கம் என்றும் இபாதத் என்றுமே கழிக்கிறார்களே, இப்படி என்று பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்களா இல்லையா? இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் எப்படி சொல்கிறான், வைதா துக்கிரல்லாஹு, அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இஷ்மஅஸத், அவங்களுடைய உள்ளம் நெருடலாக இருக்கிறது, தூரமாகிறது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவே இப்படியான சில காரணங்களால் ஹிதாயத் என்ன செய்ய முடியும், மெல்ல மெல்ல எங்களை விட்டு தூரமாக முடியும். எனவே மிக முக்கியமாக ஹிதாயத் என்பது எங்களுக்கு அவசியமான ஒன்று, அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து ஹிதாயத். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் 17 தடவைகள் என்ன செய்கிறோம், அல்லாஹ்விடத்தில் ரிக்வஸ்ட் வைக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் தொழுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் என்ன ரிக்வஸ்ட் வைக்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் மனசுக்கு எடுப்பது கிடையாது, அதை நோக்கி நாங்கள் முயற்சிப்பதும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்வதனால மாத்திரம் எங்களுக்கு ஹிதாயத் வந்து விடுவதில்லை. அல்லாஹ் நாடினாலே ஒழிய அதற்கான வழிகளை நாங்கள் தேட வேண்டும், அதற்கான முயற்சியை தேட வேண்டும். இந்த உலகத்திலே எவ்வளோ ரிக்வஸ்ட்டுகளை நாங்கள் வைக்கிறோம். ஒரு பிரயாணம் போவதாக இருந்தால் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம், ஒரு பரீட்சையாக இருந்தால் அதற்கான தயாரிப்பை நாங்கள் செய்கிறோம், அல்லது ஒரு தொழிலிலே நாங்கள் சேர்வதாக இருந்தால் எத்தனையோ இடங்களுக்கு எங்களுடைய தகவல்களை அனுப்புகிறோம். அனுப்பிவிட்டு சும்மா இருக்கிறோமா, மீண்டும் 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 முயற்சி செய்கிறோம்.
ஆனால் இந்த ஹிதாயத்துடைய விஷயத்தில் மட்டும் நாங்கள் பராமுகமாக இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ற வகையில் வாழ்வதற்கான வழியை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, குல்லுக்கும் லால்லுன் இல்லா மன் ஹதைத்துஹு, நீங்கள் எல்லோருமே வழி தவறுவதற்கு சாத்தியமானவர்கள். நாம் நினைப்போம் நாங்கள் அதிகம் பயானுக்கு வரத்தினால இபாதத்துகளில் கூடுதலாக ஈடுபடுறதுனால நாங்கள் வழி தவற மாட்டோம் என்று நாங்கள் சில நேரம் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லுகிறார்கள்? அல்லாஹு தஆலா சொல்வதாக, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குல்லுக்கும் லால்லுன், நீங்கள் எல்லோருமே வழி தவறுவதற்கு சாத்தியமானவர்கள். இல்லா மன் ஹதைத்துஹு, நான் யாருக்கு நேர் வழி காட்டுகிறேனோ அவர்களை தவிர. அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதனால் நீங்கள் என்னிடத்தில் ஹிதாயத்தை கேளுங்க, நான் உங்களுக்கு ஹிதாயத்தை தருகிறேன். எப்படி சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மனிதர்களே, நீங்கள் எல்லோருமே வழி தவறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. எனவே ஃபஸ்தஹ்தூனி, என்னிடத்தில் நீங்கள் ஹிதாயத்தை அதிகம் கேளுங்க. இறைவா, எனக்கு நேர் வழியத்தா, என்னுடைய உள்ளத்தில் ஒரு உதிர்ப்பை தா, நல்ல வழியின் பக்கம் செல்வதற்கான ஆற்றலை கொடு, அதற்கான விருப்பத்தை கொடுத்துடு இறைவா என்று நீங்கள் என்னிடத்தில் கேளுங்க, அகதிக்கும் நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதாக நமக்கு சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய முயற்சி மாத்திரம் நேர்வழி என்ன செய்து விடாது, கொண்டு வந்து விடாது. நாம் சொல்லலாம், என்னுடைய அறிவின் மூலம் நான் நேர்வழி பெற்றுவிடுவேன் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவின் மூலம் மாத்திரமே நேர்வழி பெற்று விடலாமா? தன்னுடைய அறிவை கொண்டு மாத்திரமே ஒரு மனிதனால் முழுமையாக நேர்வழி பெற்றுவிட முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் மனிதன் என்பவன் ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டவன், மனிதன் என்பவன் பொறாமைக்கு அடிமைப்பட்டவன், மனிதன் என்பவன் மறதிக்கு அடிமைப்பட்டவன், மனிதன் என்பவன் அசதியாகிவிடக்கூடியவன், மனிதன் என்பவன் தெரிந்தே தவறு செய்துவிடக்கூடியவன், மனிதன் என்பவன் தன்னுடைய குடும்பம் என்பதற்காக வேண்டி லாபத்தை தேடக்கூடியவன், மனிதன் என்பவன் தனக்கு எங்கு சுகம் கிடைக்கிறதோ அதை தேடி அலையக்கூடியவன். இப்படி நிறைய குறைகள் மனிதனிடத்தில் இருக்கிற சகோதரர்களே. அப்போ குறைகளை சுமந்த நாங்கள் எங்களுடைய சொந்த காலிலே மாத்திரம் இருந்து கொண்டு இதை பெற்றுக்கொள்ள முடியாது, ஹிதாயத்தை பெற முடியாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை கேட்குமாறு நமக்கு வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹிதாயத் ஏன் அவசியம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக பல வகையில் நாங்கள் இந்த ஹிதாயத்தோடு சம்பந்தப்படுகிறோம். அதில் ஒரு பகுதி என்னவென்றால், சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அரைவாசி பகுதி நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம், இன்னொரு அரைவாசி பகுதி சீர்திருத்த வேண்டி இருக்கும். அப்போ அதனால் ஹிதாயத் பூரணமடைய வேண்டியிருக்கிறது. சில நேரம் ஒரு பகுதியில் நாங்கள் நல்லவர்களாக இருப்போம், நல்ல இரக்கமுள்ளவங்களாக இருப்போம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இன்னொரு பகுதியை பார்த்தோம் என்றால் சுன்னத்தான அமல்கள் குறைவாகத்தான் செய்து கொண்டிருப்போம், தெரிந்து கொண்டே தொழுகையை விட்டு கொண்டிருப்போம், தெரிந்து கொண்டே நோன்பை விடுவோம். பாதி ஹிதாயத் இருக்கிறது, பாதி ஹிதாயத் இல்லாமல் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், ஹிதாயத்தில் ஒரு முழுமை தேவைப்படுகிறது. அப்போ நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் ஹிதாயத்து கேட்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம் சகோதரர்களே. அதே மாதிரி சில விஷயங்கள் இதுதான் உண்மை என்று வழங்கியிருப்போம், சில விஷயங்கள் இதுதான் உண்மையானது அப்படின்னு வழங்கியிருப்போம். ஆனால் அது உண்மையானதாக இருக்காது. சில விஷயங்களை சத்தியம் என்று நாங்கள் விளங்கியிருப்போம், சில நேரம் அது உண்மையான சத்தியமாக இருக்காது. அதனால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகம் கேட்க வேண்டும், இறைவா சரியான பாதையை எனக்கு காட்டித்தா என்று. எது சத்தியமோ எது உண்மையான மார்க்கமோ அதை எனக்கு கற்றுக்கொடு இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் தொழுவதற்காக வேண்டி, தஹஜ்ஜத் தொழுவதற்காக வேண்டி எழுந்தார்களேயாக இருந்தால்
அந்த தஹஜ்ஜத் தொழுகையை என்ன துஆவை கொண்டு ஆரம்பிப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி எழும்பினால் என்ன பிரார்த்தனையை ஓதுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம, இறைவா. அழகான ஒரு பிரார்த்தனை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அல்லாஹும்ம, இறைவா, ரப்ப ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீலுடையவும் மீகாயிலுடையவும் ஜிப்ரீலுடையவும் ரப்பே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொண்டுதான் தஹஜ்ஜத்துடைய தொழுகை ஆரம்பிப்பார்கள். ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் இந்த துஆவையும் ஓதி ஆரம்பிப்பார்கள். அதில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க? அல்லாஹும்ம, இறைவா, ரப்ப ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீல் என்கிற மலக்கு, மீகாயில் என்கிற மலக்கு, ஜிப்ரீல் என்கிற மலக்கு, இந்த மலக்குமார்களுடைய இறைவா. மகத்துவத்தை கூட்டி சொல்கிறார்கள். மலக்குமார்களோடு இறைவனை இணைத்து சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மகத்துவம் மேலும் மேலும் அதிகரிக்கும். அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் பிளக்கக்கூடிய இறைவனே, ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவான ரகசியங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடியவனே, ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா, அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், மனிதர்கள் எதில் சந்தேகப்பட்டு முரண்பட்டு கொள்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீதான் மறுமை நாளில் என்ன செய்ய போகிறாய்? தீர்ப்பு செய்ய போகிறாய். அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன் என்று சொல்லிவிட்டு எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுவார்கள்? இஹ்தினி, இறைவா எனக்கு நீ நேர் வழிகாட்டு. இது எதில் கேட்குறாங்க? தஹஜ்ஜத் தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக் பீதினிக்க, உன்னுடைய அனுமதியை கொண்டு எது சத்தியம் என்பதன் பக்கம் எனக்கு நேர் வழி காட்டு இறைவா. இன்னக தஹதி மன் தஷாஉ இலா ஸிராத்தி முஸ்தகீம், நீ நாடியவர்களைத்தான் நேர்வழியின் பக்கம் என்ன செய்கிறாய்? வழிகாட்டுகிறாய் என்கிற பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகையிலே ஓதுவார்கள்? தஹஜ்ஜத் தொழுகையிலே ஓதுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அப்படி என்றால் இந்த ஹிதாயத் என்பதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அதனால தான் ஒரு துவா கன்சும் மின் குனூசில் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிற ஒரு திக்ர். என்னது? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள். கன்சும் மின் குனூசில் ஜன்னா, சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்கிறார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, இறைவா உன்னுடைய ஆற்றல் இல்லாமல், உன்னுடைய பராமரிப்பு இல்லாமல், நீ வழிகாட்டாமல் எங்களால் நேர் வழிபட முடியாது. இந்த துஆவை, இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று சொல்கிறார்களே ஆக இருந்தால், நாங்கள் தொழுவதற்கு சக்தி பெறுவதாக இருந்தால் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் தூங்கியிருப்போம். தூங்கும் பொழுதெல்லாம் நினைத்து கொண்டு தூங்குவோம் சுபஹ் தொழ வேண்டும் என்று. அதிகமானவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் போகிறது. தூங்கும் பொழுது நாம் நினைப்போம் நீண்ட நாளாக போய்விட்டது, தஹஜ்ஜத் தொழுது கனகாலமாகிவிட்டது. இன்றைக்கு பெட்டுக்கு போகும் பொழுது மனசில் நல்ல ஒரு உதிர்ப்பு வருகிறது, தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்று. ஆனால் தொழ முடிவதில்லை. சுன்னத்தான நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது, ஆனால் நோக்க முடியவில்லை. ஆசை இருக்கிறது, செய்ய முடியவில்லை. இது மிக ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா ஆசை இருப்பவருக்கு ஏற்கனவே ஹிதாயத்து விளங்கிவிட்டது, இதுதான் சரியானது என்று விளங்கிவிட்டது. விளங்கிய பிறகு அவரால் செய்ய முடியவில்லை. இது கடும் துருப்பாக்கியமான ஒரு விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதனால் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்கிற அந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே. இது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தருகின்ற ஒரு வகையான ஹிதாயத். இந்த ஹிதாயத் எங்களுக்கு மிக அவசியம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தௌஃபீக்கை நாங்கள் கேட்டோமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் எங்களுக்கு எதை தருவான்?
ஹிதாயத்தை தருவான், வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை நாங்கள் அனுபவிக்கலாம். இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் சார்ந்த ஒரு ஹிதாயத். இன்னொரு ஹிதாயத் இருக்கிறது, மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா காட்டக்கூடிய ஹிதாயத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கடைசியாக சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதர் தான் கடைசியாக இங்கே போவார், சுவர்க்கம் போவார். அப்படியான ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வர்ணிக்கிறார்கள்? ஆகிரு மை யதுகுலுல் ஜன்னத ரஜுலுன், கடைசியாக ஒரு மனிதர் சுவர்க்கத்துக்கு போவார். அவர் எப்படி நடந்து போவார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபஹுவ யம்ஷி மர்ரத்தன், கொஞ்சம் எழும்பி நடந்து போவார். வயக்பு மர்ரத்தன், பிறகு தெத்தி தாவி விழுந்து எழும்பி கஷ்டப்பட்டு நடந்து போவார். எழுவதுமாக விழுவதுமாக, எழும்புவார் பிறகு விழுவார். இது என்னென்னா நரகத்தில் கிடந்து வேகின அந்த வேகுதல் இருக்கிறதே, நரகத்திலே அதை கண்டுவிட்டு வருகிற ஒரு மனிதன் இருப்பானே, நரகத்துக்குள்ளே போய் அவன் செய்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதற்கான தண்டனை அதிலே வழங்கி, அதில் இருந்து பிறகு அல்லாஹ் அவன் ஷிர்க் வைக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ்வை நம்பினான் என்ற அந்த ஒரு விஷயத்திற்காக நரகத்திலே இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வெளியே கொண்டு வருவான். அந்த வெளியே கொண்டு வந்து அவன் நடக்கிற அந்த நடந்து வருகிற அந்த நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணிக்கிறாங்க. ஃபஹுவ யம்ஷி மர்ரத்தன் வயக்பு மர்ரத்தன், நடந்து வருவான், பிறகு விழுந்துருவான், பிறகு எழும்பி வருவான், தாவி தாவி கஷ்டப்பட்டு அப்படியே வந்து கொண்டிருப்பான். அந்த நிலைமையில் கூட வத்தஸ்ஃபஹு நாரு, நரக நெருப்பு என்ன செய்யும் என்றால் அவனுடைய முகத்தை சுட்டு அப்படியே அது அவனுடைய முகத்தின் மீது அரைந்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அதாவது அவனுடைய அந்த வேகிற அந்த உஷ்ணம் அவனுடைய முகத்தில் பட்டு கொண்டிருக்கும். அப்படியான ஒரு நிலைமையில் நரகத்தில் இருந்து தாவி தாவி ஒரு மனிதன் வந்து கொண்டிருப்பான். வந்து நரகத்தை இப்போ தாண்டி வரணுமே, நரகத்தை எல்லாம் தாண்டி வர வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஃபைதாமா ஜாவஸஹா, அந்த நரகத்தில் இருந்து அவன் தாண்டி வருகின்ற பொழுது இல்தஃபத இலைஹா, நரகத்தை இப்படி திரும்பி பார்ப்பானாம். சுப்ஹானல்லாஹ், இதில் தானே நம்ம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அதிலிருந்து வெளியே வந்துட்டோமே, எங்கே இருந்தப்பா வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய அப்படி வர்ணிக்கிறார்கள். இல்தஃபத இலைஹா, அதை நோக்கி அவன் திரும்ப பார்ப்பான். பார்த்து விட்டு என்ன சொல்வான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார்கள். அந்த அடியான் சொல்லுவானா நரகத்திலிருந்து வெளியே வந்து, லகத் ஆதானி அல்லாஹு ஷையன் மா ஆதாஹு அஹதம் மினல் ஆலமீன், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தந்து விட்டான், இந்த பாக்கியத்தை தந்தது மாதிரி உலகத்தில் யாருக்குமே அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை என்று சொல்லுவானாம். நரகத்தில் இருந்து வந்தவர் சொல்லுவார், அல்லாஹு தஆலா என்னை பாதுகாத்து விட்டான், இங்கே இருந்து அல்லாஹ் எனக்கு இதை அருள் கொடையாக தந்து விட்டான், எனக்கு தந்த மாதிரி அல்லாஹு தஆலா யாருக்குமே கொடுக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு நரகத்தில் இருந்து வெளியே வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொர்க்கம் போகக்கூடிய மனிதரை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? லகத் ஆதானி அல்லாஹு, அந்த அடியான் சொல்லுவானாம், அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிறான் அந்த பாக்கியத்தை. இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல கொடுக்குற பாக்கியம் என்ன? அல்லாஹ் இந்த இடத்துல கொடுக்குற ஹிதாயத் என்ன? நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கான வழியை காட்டுறான் அல்லாஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்தில். அன்புள்ள சகோதரர்களே, அந்த ஹிதாயத் எங்கே கிடைக்கும்? மறுமையின் நாளில் கிடைக்கும். நல்லடியார்களாக இருந்தால், நரகத்துக்கு செல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் டைரக்டாகவே எங்கே போவார்கள்? சொர்க்கத்தை நோக்கி போய் விடுவார்கள். சிராத்துல் முஸ்தகீமை எல்லாம் இலேசாக கடந்து அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எந்த கண்ணும் கண்டிடாத எந்த உள்ளமும் சிந்தித்திடாத சொர்க்கத்தின் பக்கம் போயிடுவாங்க. அப்படி அல்லாமல் நரகத்தில் இருந்து வெளியே வாரவனுக்கு அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டலை செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் இதை மிக அழகாக சொல்வதை பார்க்கலாம். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா ஹலஸல் மூமினூன், மூமின்கள் மினன்னாரி, நரகத்தில் இருந்து, அதாவது ஹலச என்ற அந்த வார்த்தை வந்து வடித்து வெளியே வருவது என்று சொல்வார்களே,
ஒன்றில் பட்டு அதில் இருந்து வெளியே தப்பி வருவது என்று சொல்வார்கள். அப்படி மனிதர்கள் மூமின்கள் ஈமான் கொண்டவர்கள் நரகத்தில் இருந்தாங்க, ஆனால் அவங்க ஈமான் கொண்டிருந்தாங்க. அப்படியானவர்கள் வெளியே வருவாங்க. வெளியே வார நேரத்தில் ஹுபிசு பி கந்தரத்தின் பைனல் ஜன்னதி வன்னாரி, சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே ஒரு பாலம் இருக்கிற அந்த பாலத்தில் அவங்க ஸ்டாப் பண்ணப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள். போக முடியாது, நில்லுங்க அப்படி என்று. ஹுபிசு பி கந்தரத்தின் பைனல் ஜன்னதி வன்னாரி, நரகத்திற்கும் சுவர்க்கத்துக்கும் மத்தியிலே ஒரு பாலம் இருக்கிறது. சிராத்தல் முஸ்தகீமை தாண்டி வருகின்ற பொழுது அந்த பாலம் அங்கே இருக்கும், இடையிலே ஒரு பாலம் இருக்கும். அப்போ அந்த பாலத்தடியை வைத்து அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சின்ன சின்ன கணக்குகளை தீர்ப்பான். பெரிய கணக்குகளாக இருந்தால் நரகத்திலே அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த நரகத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. மனிதனுக்கு ஏசிரிப்பான், மனசு நோகடிச்சிருப்பான், இப்படியான சின்ன சின்ன கணக்குகள் எல்லாம் இருக்குமே. அந்த சின்ன சின்ன கணக்குகளை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கணக்கு தீர்ப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலாலிம கானத் பைனஹும் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அவங்களுக்கு மத்தியில் நடந்த சின்ன சின்ன அநியாயங்கள், உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுவனம் போவதற்கு முன்னால் விசாரணை நடத்தி கணக்கு தீர்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஹத்தா இதா நுக்கு ஹுதிபு, அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுகிற நேரத்தில் தான் உதினலகும் பிதுஹூலில் ஜன்னா, அவங்களுக்கு சுவர்க்கத்துக்குள்ளே போகிறதற்கான அனுமதி என்ன செய்யப்படும், வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், ஃபவல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மது அவர்களுடைய, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அந்த பாலத்தை கடந்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் என்ன வீடு இருக்கிறது என்பதை நன்கு அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அதல்லு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அவங்களுக்கு நல்ல வழி தெரிஞ்சிருக்கும், அவடத்தை எந்த வழியால் போனால் சுவர்க்கத்தின் கதவுக்குள்ளால் போய் நுழைந்து விடலாம் என்று அவர்களுக்கு நன்கு தெரியும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் அவன் மரணிக்கிற வரை எந்த வீட்டில் வளர்ந்தானோ, எந்த வீட்டிலே தூங்கி எழும்பினானோ அந்த வீட்டை அறிந்திருப்பதைப் போல அதைவிட சொர்க்கத்தில் அவன் எங்கே போய் சேருவான் என்று அந்த அடியானுக்கு தெரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி எங்கே இருக்கிறது? புகாரியில் இருக்கிறது. இந்த வழியை காட்டியவன் யார்? அந்த பாலத்தை தாண்டியவுடன் இந்த வழியை காட்டியது யார்? இந்த ஹிதாயத்தை கொடுத்தது யார்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. அன்புள்ள சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நாளை மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ஈமானிற்காக வேண்டி வழிகாட்டுவான். அவர்கள் போகின்ற இடத்தில் அவர்களுக்கு கீழால் ஆறுகள் என்ன செய்து கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த ஹிதாயத்து நமக்கு ரொம்ப அவசியம் சகோதரர்களே. சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையை செய்து கொள்ளக்கூடாது, கழித்து விடக்கூடாது. இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் எங்களுக்கு தேவைப்படுகிறது, மஹ்ஷர் மைதானத்திலும் தேவைப்படுகிறது. இன்னொரு ஹிதாயத் அல்லாஹ் தஆலா வழங்குவான். யாருக்கு? நரகம் போகக்கூடியவர்களுக்கு. அது என்ன ஹிதாயத் என்றால் பழிப்பு சார்ந்த ஹிதாயத். இந்த உலகத்தில் வரக்கூடிய ஹிதாயத் அல்லாஹ் நேர்வழியை காட்டுறான். சொர்க்கத்துக்கு போகிறாக்களுக்கு உண்மையான ஹிதாயத்தை காட்டுகிறான். நரகம் போகிற ஆக்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை பாவிக்கிறான். இந்த உலகத்தில் நம்முடைய ஹிதாயத்தை நீங்கள் எடுக்கலையா, இதோ இன்னா இருக்கிற ஹிதாயத் போய் சேருங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை பழித்து அவர்களை நரகத்திற்கு அனுப்புவான் என்கிற செய்தியும் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சூரா முஹம்மது 6வது வசனத்திலே எப்படி பேசுகிறான்? சுப்ஹானல்லாஹ், நல்லடியார்களை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற பொழுது வயுதுகிலுஹுமுல் ஜன்னத அர்ரஃபஹா லஹும், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்துக்குள் அனுப்புவான். அனுப்புகின்ற பொழுதே சுவர்க்கம் சம்பந்தமான எல்லா அறிமுகமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். சுவர்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விடுவான். சுவர்க்கத்தின் அறிவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் முஹம்மதிலே பேசுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடியார்களாக நாங்கள் மாற விரும்ப வேண்டும். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த துஆவை ஓதுங்கன்னு கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன துஆ? குல் சொல்லுவீராக. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், குல் சொல்லுவீராக, அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்திதினி, இறைவா எனக்கு நேர்வழியை காட்டிடு. சின்ன சின்ன விஷயம் எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய நேர்வழி நமக்கு தேவை. நாம் பெருமை கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனக்கு தொழில் கிடைத்து விட்டது, பொருளாதாரம் கிடைத்து விட்டது, எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைக்க முடியாது. அதிலும் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து தேவை. அன்புள்ள சகோதரர்களே, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரார்த்தனை செய்ய சொல்கிறார்கள்? அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்திதினி. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்திதினி இந்த பிரார்த்தனையை சொல்லுமாறு 2 வார்த்தைகள், அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்திதினி, மனப்பாடம் செய்வதற்கு மிக எளிமையான வார்த்தை, அடிக்கடி நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிதாயத் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதுமாறு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வதுகுர் பில் ஹுதா ஹிதாயத்தக தரீக. சுப்ஹானல்லாஹ், நீ ஒரு திசை தெரியாத ஒரு பாதையிலே நடந்து போகிறாய் என்று வைத்துக்கொள். போகிற பொழுது சரியான பாதையை தேடி தேடி கவனமாக பயந்து சரியான இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்று பயந்து நீ ஹிதாயத்தை, நேர்வழியை, அதாவது செல்ல வேண்டிய பாதையை விசாரித்து போவாயே, அப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் நீ அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை கேளு. எந்த வார்த்தையை கேளு? அல்லாஹும்ம ஹ்தினி. இந்த இஹ்தினிக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை நீ ஓதும் பொழுது எந்த மனநிலை இருக்கணும் என்றால், திக்கு திசை தெரியாத ஒரு பாதையில் நீங்கள் நடந்து போகின்ற பொழுது இந்த ஹிதாயத்தை உள்வாங்கிட்டு பிரார்த்தனை செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சதாதன்னு சொன்னாங்களே, சதாதன்னா நேர்த்தி, சரியான நேர்த்தி, எல்லாத்திலையுமே நேர்த்தியாக எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்வதற்கு சதாத் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சதாத சஹ்மி, ஒரு மனிதன் ஈட்டியை வைத்திருந்தால் அந்த ஈட்டியை கூர்மைப்படுத்தி அதை அழகுபடுத்தி அதை துரைத்து அதை சரியான முறையில் நேர்த்தியாக அவனுடைய தேவைக்காக அவன் உபயோகிப்பானே, கூர்மையாக பார்த்து அப்படி மனநிலையில் இருக்கக்கூடியவன் என்ன மனநிலையில் இருப்பானோ அந்த மனநிலையில் வஸ்ஸதாத என்ற சொல்ல கேளுங்க அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்திதினி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் சாதாரணமான விஷயம் அல்ல ஹிதாயத். நாம் பேசுவது, நீங்கள் கேட்பது அல்லாஹுடைய நியாமத்துகளில் ஒன்று. இந்த சபையிலே நாங்கள் உட்காருவது, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது எல்லாமே ஹிதாயத். எமுன்னூன அலைக்க, அல்லாஹு தாலா சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அவனுடைய ஹிதாயத்தை. அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை வழங்குறது, நீங்கள் தொழுகிறது, இபாதத் செய்வது, ஏதோ அல்லாஹுக்கு பயந்து நீங்கள் வாழ்வது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தருகிற ஒரு நியாமத் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நியாமத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு 20 வருஷம் அல்லது நாளைக்கு நாங்கள் மரணிக்க போகிறோம் என்றால் இந்த கெப்புக்குள்ள, இந்த குறுகிய இந்த இடைவெளிக்குள்ள ஹிதாயத்தை எப்படி தக்க வைக்கிறது? இன்றைக்கு ஈமான் இருக்கி நாளைக்கு அது செத்து போய் விடுகிறது. இன்றைக்கு பார்வை பாதுகாக்கப்படுகிறது, நாளைக்கு தனிமையில் போகின்ற பொழுது அந்த பார்வை சிதைவடைகிறது, ஷைத்தானுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம் என்றால் ஹிதாயத்தை தக்க வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. சகோதரர்களே, இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் ஹிதாயத். இந்த முழுமையான ஹிதாயத் நமக்கு கிடைத்திருக்கிறதா? நம்முடைய சிந்தனையில் ஊறி இருக்கிறதா? நம்முடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறதா? இதை நாங்கள் சிந்தித்து வாழ்ந்து நாளை மறுமை நாளில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மேலான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.